சற்று முன் 48 தொகுதிகளில் வாக்கு எந்திரங்கள் போலி. மீண்டும் தேர்தல் அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவால் பேரதிர்ச்சியில் மோடி. அதாவது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பெங்களூரு மத்திய தொகுதி உட்பட 48 மக்களவை தொகுதிகளில் வாக்கு சோரி, அதாவது வாக்கு திருட்டு நடந்ததாக குற்றம் சாட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே தலைமையில் இன்று நடைபெற்ற மூத்த கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பேசியுள்ள ராகுல் காந்தி, பாஜகவிடம் குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த 48 தொகுதிகளிலும் பெங்களூரு மத்திய தொகுதியில்தான் ஏற்கனவே குறிப்பிட்ட அதே முறைகேடுகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்ததாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த இடங்கள் குறித்து விவாதங்களை தங்கள் கட்சி 7-8 கட்டங்களாக பகிர்ந்து கொள்ளும் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக 240 இடங்களை வென்றது. இமு 2019 ஆண்டை விட 63 இடங்கள் குறைவு. அதே நேரத்தில் காங்கிரஸ் அதன் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட இரட்டிப்பாக்கி 52 இடங்களில் இருந்து 99 இடங்களாக உயர்ந்தது. மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஆளும் பாஜகவிற்கும் இடையே சரியான போட்டி இருப்பதாக ராகுல் காந்தி பலமுறை குற்றம் சாட்டியுள்ளார். பொது தேர்தல்களில் காங்கிரஸ் உள்பட மகா விகாஸ் அகாடி கூட்டணி மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாயுதியை விட அதிக இடங்களை வென்றது. இருந்தாலும் மகாயுதி மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான அணுகுண்டு என்று அவர் விவரித்த ஆதாரங்களை ராகுல் காந்தி வெளியிட்டார். காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் பெங்களூரு மத்திய நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் வரும் மகாதேவபுர சட்டமன்ற தொகுதியின் தரவுகளை மேற்கோள் காட்டி தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் சேர்ந்து சதி செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் இந்த குற்றச்சாட்டுகளை உறுதியாக நிராகரித்து ராகுல் காந்தி தனது புகாரை முறைப்படுத்த ஒரு பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திடுமாறு கேட்டுக்கொண்டது. ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார். மேலும் ஏற்கனவே அரசியலமைப்பின் மீது சத்தியம் செய்துவிட்டதாக ராகுல் கூறினார். இந்த நிலையில்தான் தற்போது மற்றொரு மிக பெரும் குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அது குறித்து தரவுகளை பல கட்டங்களாக வெளியிடுவதாக அக்கட்சி கூறியுள்ள நிலையில் மீண்டும் ராகுலின் அதிரடி அரங்கேறப் போகும் தகவல் வெளியாகியுள்ளது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் 48 தொகுதிகளுக்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளது. அந்த இடங்களில் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களே பதட்டமடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.